அனைவருக்கும் வணக்கம் டீச்சர். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் போட்டித் தேர்வுக்கான இணையவழி வகுப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு 5 காணொளிகளை பதிவு பண்ணியிருக்கிறோம். சைக்காலஜிலையும் எஜுகேஷன்லையும் இப்படி வெவ்வேறு பரிணாமங்களில் அந்த டாப்பிக்கை நம்ம டீல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னொரு சப் டாபிக் எடுத்துக்கிட்டு அதில் சில விஷயங்களை நம்ம இதில் தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க, அதே போல் ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறவங்க பெரும்பாலும் எல்லாமே குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி அல்லது நாளைக்குள்ளே இந்த ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே மெயில் வரும். உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு மெயில் ஐடிக்கு இங்கேருந்து ஒரு மெயில் அனுப்பியிருப்போம். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அதை வச்சு நீங்கள் எப்படி வீடியோ பார்க்கணுங்கிற இன்னொரு காணொலியும் உங்களுக்கு அந்த குரூப்லேயே ஷேர் பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணிக்காங்க. அதுபடி போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இப்போ அட்லீஸ்ட் ஒரு டெமோ வீடியோன்னு சொல்லி அதில் ஒன்று போட்டிருக்கேன். அது ப்ளே ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்காங்க. இன்று அல்லது நாளைக்குள்ளே உங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாயின் பண்ண ஆன்லைன் கிளாஸில் 3000 ரூபாய் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கும் அந்த மெயில் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அந்த மெயிலை நீங்கள் தேடி பாருங்கள். இன்பாக்ஸில் இருக்கலாம், ஆல் இன் இன்பாக்ஸ் அல்லது ஸ்பேம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். பார்த்துட்டு அப்படி மெயில் வரலைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மெயிலில் யூசர் நேமு பாஸ்வேர்டு, யூசர் நேமுங்கிறது நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி, பாஸ்வேர்டுங்கிறது ஜென்ரேட் ஆகி ஒன்று வந்திருக்குங்க. அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். ப்ரொசீஜர் எப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு குழுவில் போடுறோம். அதை ஃபாலோ பண்ணிக்காங்க. அப்படி இல்லைனாலும் குரோமில் அல்லது ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசரில் போயிட்டு ஸ்டார் ஜீனியஸ் அகாடமின்னு அடிச்சிங்கன்னா வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனாலும் நீங்கள் அந்த வெப்பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். அங்கே போயிட்டு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான முழு காணொலி விளக்கங்கள் குழுவில் பகிரப்படும். இன்னைக்கு நம்ம யூனிட் 4 அப்படிங்கிறதுல ஒரு பெரிய யூனிட் தான். சைக்காலஜி டாப்பிக்கை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய ஒரு யூனிட் 4 அப்படிங்கிறது. அதில் ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கோம். கான்செப்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது தான் தலைப்பு. என்ன கான்செப்ட் பாருங்க, கான்செப்ட் ஃபார்மேஷன், பொதுமை கருத்து உருவாதல் அப்படின்னு போட்டிருக்கோம். பொதுவாக இது ஒரு முக்கியமான லெசனுங்க. நம்ம ஒரு பாடத்தை வகுப்பறையில் நடத்தும் போது ஏதாவது ஒரு பாடம், ஒரு பிரெயினை பற்றி நடத்துறீங்கன்னு வச்சுக்காங்க. ஒரு அறிவியல் ஆசிரியராக இருந்து மூளையை பற்றி நாம் நடத்துகிறோம் அப்படின்னா முதல்ல என்ன செய்யும் ஒரு ஆசிரியர்? ஒரு சிறந்த ஆசிரியர் எக்காரணத்தை கொண்டும் அந்த டாப்பிக்கை நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் மாணவர்கிட்ட கேள்வி கேட்க கேட்க அந்த டாப்பிக்கை வர வைப்போம். அதுக்கப்புறம் அந்த லெசன், ஜிஸ்ட் ஆஃப் த லெசன் சொல்லுவாங்க, பாடத்துடைய முக்கிய கருப்பொருட்களை போர்டில் அப்படியே எழுதுவோம். இப்போ பிரெயின் அப்படின்னா என்ன இருக்குது? போர் பிரெயின் இருக்குது, மிட் பிரெயின் இருக்குது, ஹைண்ட் பிரெயின் இருக்குது, முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படிங்கிறோம். அப்போ இந்த மூளை வந்து இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். முன் அரைக்கோளம், பின் அரைக்கோளம் அப்படின்னு பிரிக்கலாம். 2 அரைக்கோளங்கள் இருக்கு, ஹெமிஸ்பியர் இருக்கு. அந்த 2 ஹெமிஸ்பியரையும் கனெக்ட் பண்றது கார்பஸ் கலோசம். அப்போ பிரெயின்ல 4 பகுதி இருக்கு, பெரைட்டல், டெம்போரல், ஆக்சிபிட்டல், பிராண்டல் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் அந்த முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதுவோம். ரைட்டுங்களா? அதுதான் அந்த கான்செப்டுங்கிறது. ஒரு பாடத்துல எதெல்லாம் முக்கியமான வார்த்தை, அண்டர்லைன் பண்ணி படிங்க, அண்டர்லைன் பண்ணி படிங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த முக்கியமான வார்த்தைகள் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த லெசன்ல இருக்குங்க. அப்போ ஒரு வார்த்தைங்கிறது எது, ஒரு டேர்ம்ங்கிறது எது, அது எது முக்கியமா? ஒரு பேரா படிக்கிறோம், 5 வார்த்தை முக்கியமான வார்த்தை, என்சைக்ளோபீடியா, அறிஞர் சொற்பொருள் அறிக்கை அப்படிலாம் வரும் இல்லையா? அதை பிக் பண்ற இடம் இந்த லெசனா இருக்கும். இப்ப பாருங்க, கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். Concept refers to generalized image or idea. கான்செப்ட்கான டெஃபினேஷன் நிறைய இருக்குன்னா ஒரு சிம்பிளா எடுத்து ஒரு கீவேர்டு மாதிரி இதை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். கான்செப்ட் ரெஃபர்ஸ் டு ஜெனரலைஸ்ட் இமேஜ் ஆர் ஐடியா which stands for group of object, which stands for group of object that have some common characters. இதான் முக்கியமான வார்த்தை, that have some common characters அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ பல பொருட்களில் காணப்படும் ஒற்றுமைகளை வகைப்படுத்தி ஒரு சொல்லால் குறிப்பது, அதான் அதுக்கான தமிழாக்கம். பல பொருட்களில் காணப்படும் ஒற்றுமைகளை பயன்படுத்தி அல்லது வகைப்படுத்தி அதை ஒரே சொல்லால், சம் காமன் கேரக்டர், ஒரே சொல்லால் குறிச்சிங்களா அதுக்கு பேரு கான்செப்ட், அதுக்கு பேரு பொதுமை கருத்து. இங்க வந்து டெஃபினேஷன் எழுதியிருக்கிறோம். பொதுமை கருத்துனா என்ன அப்படின்னு சிம்பிள். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ எல்லாரும் வகுப்பறைக்கு நீங்கள் போகிறீங்க, மாணவர்கிட்ட உங்கள் பேனாவெல்லாம் எடுத்து காட்டுங்க அப்படின்னா வகுப்பில் இருக்கிற அத்தனை மாணவரும் ஒரு பேனாவை எடுத்து காட்டுவாங்க. அப்போ அந்த பேனா இங்கு பேனாவாக இருக்கலாம், ஜெல் பென்னாக இருக்கலாம், ரீஃபில் பென்னாக இருக்கலாம், வெவ்வேறு கம்பெனிக்கு உண்டான பொருளாக இருக்கலாம், பென்னாக இருக்கலாம், ரைட்டுங்களா? வேற ஒரு கலர் வச்சுருக்கலாம், பிங்க் கலர் பென்னாக இருக்கலாம். ஆனால் பெண்ணை எடுங்கன்னு உடனே எல்லாரும் டக்குன்னு அந்த பெண்ணை தூக்கி காட்டுறாங்க.
அப்ப இதுல பல ஒற்றுமை, பல விதமான கருத்துக்கள் இருந்தாலும் பேனாங்கிற ஒரு சொல்லால குறிச்சு அதை எடுத்து காட்டுறாங்க. அதான் போட்டிருக்காங்க பாருங்க. Concept refers to generalized image or idea which stands for group of objects that have some common character. பல பொருட்களில் காணப்படும் ஒற்றுமைகளை வகைப்படுத்தி ஒரே சொல்லால். பேனா அப்படின்னா எல்லா பேனாவும் சேர்ந்து தூக்கி காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை ஜெனரலைஸ் பண்ண அதுக்கப்புறம் அதுக்குள்ள போகும்போது தான் நிறைய இருக்கு. அப்ப ஜெனரல் ஐடியா என்னதுங்க? அந்த காமன் வேர்டு அப்படிங்கிறது. இதுக்கு பேரு கான்செப்ட் அப்படிங்கிறாங்க. சார், இந்த கான்செப்ட்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. மெட்டீரியல் வச்சிருப்போம், கீவேர்டாக வச்சிருப்போம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது போது தான் புரியும். இப்போ டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட், நான் சில ஏரியாவில் ஜம்ப் பண்ணி நேரடியாக வகைகளுக்கு வரேன். டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் மொத்தம் 5 வகையான கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த லெசன்ல 5 கான்செப்ட். ஒன்று பாருங்க, சிம்பிள் கான்செப்ட், எளிய பொதுமை கருத்து. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி நான் சொன்னோம் இல்லையா, பென், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது புக் முடிஞ்சு போச்சு. அது சயின்ஸ் புக்கா, மேக்ஸ் புக்கா, இங்கிலீஷ் புக்கா, அந்த மாதிரி எதுவும் வரல. அந்த மாதிரிங்க. இது சிம்பிள் கான்செப்ட். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட். 2-3 விதமான கருத்துக்களை உள்ள வச்சிருப்பாங்க. அதுல நீங்க பேனானா பேனா மட்டும் கலர் எல்லாம் பார்க்க மொத்தமா எடுத்து காட்டினாங்களே, அது வந்து சிம்பிள் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ங்கிறது சிக்கலான பொதுமை கருத்து. சிக்கலான பொதுமை கருத்து. 3வது இமேஜினரி கான்செப்ட், கற்பனை பற்றிய பொதுமை கருத்து. இமேஜினரி கான்செப்ட், சொர்க்கம், நரகம், வான்வீதி, பால்வெளி மண்டலம், இதெல்லாம் எப்படி இருக்கும், மில்க்வே, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதனால இதை இமேஜினரி கான்செப்ட், கற்பனை பற்றிய பொதுமை கருத்து. அடுத்தது கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா பொருள், பொருட்களுடைய பண்புகள் பற்றியது. பொருட்கள் பற்றிய பொதுமை கருத்து. இங்க எழுதியிருக்கும் பாருங்க, போ அப்படின்னு எழுதியிருக்க. கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்னா பொருள், பொருட்கள் பற்றிய பொதுமை கருத்து. அடுத்தது கான்செப்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட். கான்செப்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட், பொருட்களின் கூறுகள் பற்றியது. பொருட்களின் கூறுகள் பற்றியது. இது போல 5 டைப் இருக்கு. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் டிஆர்பில, கான்செப்ட் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா 5 வகைப்படும். கான்செப்ட் எத்தனை வகைப்படும் கேட்டா 5 வகைப்படும் அப்படின்னு எழுதணும். அடுத்தது பாருங்க, இந்த கான்செப்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட், பொருட்களின் கூறுகள்னு போட்டிருக்காங்க. இது 2 சப்டிவிஷனா உடைக்கிறாங்க. பொருட்களின் கூறுகளை மீளவும் 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று கான்செப்ட் ஆஃப் குவாலிட்டி, கான்செப்ட் ஆஃப் ரிலேஷன். கான்செப்ட் ஆஃப் குவாலிட்டினா பொருட்களுடைய தரம் அல்லது பொருட்களுடைய பண்பு. குவாலிட்டிங்கிறது எங்க, பண்பு. இந்த மீனிங் வந்து பண்பு அப்படின்னு. பொருட்களின் பண்புகள் பற்றியது. அடுத்தது கான்செப்ட் ஆஃப் ரிலேஷன், தொடர்புகள் பற்றிய பொதுமை கருத்து. ரிலேஷன்னா தொடர்பு, தொடர்புகள் பற்றிய பொதுமை கருத்து. இப்படி 5 டைப் இருக்கு. 5வது டைப்ல இன்னமும் 2 சப் டைப் இருக்கு. இதை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன போறோம்னா, இது ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது எதுக்காக அப்படின்னா கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல டீச்சர்ஸ் நடத்தும்போது ஃப்ளோட் சார்ட் போட்டு கொடுப்பாங்க. ஒரு முக்கியமான கான்செப்ட் அதுல 2 கிளையா பிரிக்கிறது, கேட்டுங்களா. அதுக்கு பேர் வி வடிவ வரைபடம், கேட்டுங்களா. அது கேள்வி கேட்குறாங்க, யூ ஷேப்டு டயக்ராம், வி ஷேப்டு டயக்ராம், ஒய் ஷேப்டு டயக்ராம், இதெல்லாம் யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சின்னதாக ஒரு ஐடியா கொடுக்குறோம் பாருங்க. அப்போ பெருமூளை சிறுமூளைன்னு 2 இருக்குது. இப்போ நீங்கள் மூளை அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதை 2ஆ உடைக்கிறோம். ஒன்று வந்து பெருமூளை, இன்னொன்று சிறுமூளை அப்படின்னு பிரிக்கிறோம். பிரெயினை 2 பார்ட்டாக பிரிக்கிறோம், ரைட்டுங்களா. செரிபரம், செரிபெல்லம் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ பாருங்க, இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா இந்த மாதிரி போடுறோம். ஸோ இது வி ஷேப்டு டயக்ராம் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க, சாக்ரட்டிஸ் மெத்தட் எப்படி வந்துச்சு. ஸோ இது போல எல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடியதுங்க. தொடர்ந்து நான் இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு தான் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் லெசன் அப்படிங்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் கான்செப்டை மட்டும் எடுத்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்னைக்கு. இது ஒவ்வொன்றையுமே பண்ணணும். இப்போ நான் பார்க்கறது ஜஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் கான்செப்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இங்கே எழுதியிருக்கு பாருங்க, 1ஐயும் பார்க்கல, 3 பார்க்கல, 4 பார்க்கல, 5 பார்க்கல, 5ஓட சப்டிவிஷன் பார்க்கல. 2ஆவதா இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட். காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் பாருங்க, காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் வாஸ் கிளாசிஃபைடு பை ஜெரோம் ப்ரூனர். இது கேட்கலாம், இது டிஆர்பில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிக்கலான பொதுமை கருத்தை வகைப்படுத்தியவர் யார், பிரித்தவர் யார். சின்ன லெசன் தான், ஆனால் என்னென்ன கேள்வி வருது பாருங்க. காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் வாஸ் கிளாசிஃபைடு பை ஜெரோம் ப்ரூனர்.
அப்ப சிக்கலான பொதுமை கருத்தை கிளாசிஃபைட்னா வகைப்படுத்துறது. வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டா புருனர். சரிங்க. இவர் எத்தனை வகையா பிரிச்சாருன்னு அடுத்த கேள்வி எழுப்புவாங்க. அதுவும் டிஆர்பிக்கு முக்கியம். 3 வகையா பிரிக்கிறார். அப்ப இப்படி கேள்வி பாருங்க. சிக்கலான பொதுமை கருத்தை 3ஆக பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். புருனர், பியாஜே, இது போன்ற ஆப்ஷன், ஸ்கின்னர், பாவ்லோ, ஏதோ ஒன்று வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க புருனர் அப்படிங்கிறத கொடுக்கணும். Complex concept was classified by Jerome Brunner. How many classification? 3 types of classification. அதில் 2 சேர்த்து ஒரே கேள்வியை கேட்கணும்னா சிக்கலான பொதுமை கருத்தை 3ஆக பிரித்தவர் யார் அப்படின்னா புருனர்னு போடணும். அந்த 3 என்ன அப்படின்னு கேட்கலாம். Which one of following is not an complex concept அப்படின்னு கேட்கலாம். எது வருதுன்னு கேட்கலாம். அப்போ 3 எங்க போட்டு 1 எங்கிருந்து ஏதாவது கனெக்ட் பண்ணி விடலாம். அது மாதிரி பார்த்து வச்சுக்கணும். 3 கொடுத்து டி ஆன்சர்ல ஆல் ஆஃப் த அபோவ் அப்படின்னு கொடுக்கலாம். கேள்விகள் எங்கிருந்து வேணாலும் அவங்க எடுக்கலாம். ஆனா இன்டெப்தா படிச்சுட்டு போகணும். இதுல பாருங்க கன்ஜக்டிவ், டிஸ்ஜங்டிவ், ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 டைப். கன்ஜக்டிவ்னா இணை பொதுமை கருத்து. டிஸ்ஜங்டிவ்னா இணை அற்ற பொதுமை கருத்து, இணையில்லா பொதுமை கருத்து. ரிலேஷன் அப்படின்னா தொடர்பை குறிப்பது. இங்கே ஒரு ரிலேஷன் இருக்கு பாருங்க. கான்செப்ட் ஆஃப் ரிலேஷன். இந்த ரிலேஷன் வந்து கான்செப்ட்ல வரக்கூடிய தனி டைப், அதாவது இந்த ஆஸ்பெக்ட்ல வரக்கூடிய டைப். இது வந்து காம்ப்ளெக்ஸ்ல வரக்கூடிய டைப். அந்த ஐடியா தெரியணும். கொஸ்டினை மிஸ் பண்ணிடக்கூடாது. பாருங்க கன்ஜக்டிவ், டிஸ்ஜங்டிவ், ரிலேஷன். இணை பொதுமை கருத்து, இணையில்லா பொதுமை கருத்து, தொடர்பினை குறிப்பது. இது 3மே இங்க 3 டேபிள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கன்ஜக்டிவ் இணை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சைமல்டேனியஸ் பிரசன்ஸ் ஆஃப் 2 ஆர் மோர் காமன் கேரக்டர். இங்க என்ன சொன்ன பாருங்க, பல பொருட்களில் காணப்படும் ஒற்றுமைகளை வகைப்படுத்தி ஒரு சொல்லால் குறிப்பது அப்படின்னு. பல பொருட்களில் காணப்படும் ஒற்றுமைகளை வகைப்படுத்தி ஒரு சொல்லால் குறிப்பது. இங்க என்ன சொல்லியிருக்கோம், சைமல்டேனியஸ்லி பிரசன்ஸ் ஆஃப் 2 ஆர் மோர் காமன் கேரக்டர். ரெண்டுக்கு மேற்பட்ட காமனான ஒரு பொதுமை கருத்து உள்ள இருக்கும். ஒரு சொல்ல எடுத்துட்டீங்கன்னா 2க்கும் மேற்பட்ட விஷயங்கள் அதில் அடக்கி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன்டி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஆன்டினா யாரு? ஆன்டிங்கிறது யாரு? ஒரு ஃபீமேலா இருக்கலாம், அல்லது சிஸ்டர் மாம்ஸ், அவங்கள தானே ஆன்டின்னு சொல்றோம். அப்ப அது இது ஒரு கருத்து, இது ஒரு கருத்து. பிரசன்ஸ் ஆஃப் 2 ஆர் மோர் காமன் கேரக்டர்ஸ். அடுத்து பாருங்க ஸ்கூல்னு போட்டிருக்கோம். ஸ்கூல்னா என்ன ஸ்கூல் அது? கவர்மெண்ட் ஸ்கூலா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா, வெல்ஃபேர் ஸ்கூலா, ஹை ஸ்கூலா, ஹையர் செகண்டரி ஸ்கூலா? 2 ஆர் மோர் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணா ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது எல்லாமே புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான். நானா எதுவும் இங்க டம்மியா தூக்கிட்டு வந்து எதுவுமே போடல. நீங்க புக் வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம். மங்கள் சார் புக்கு, சந்தானம் சார் புக்கு, ஃபாரின் ஆத்தர் புக்கு. ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ரெஃபர் பண்ணி தான் அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சி எழுதுறோம். ரைட்டுங்களா? அப்போ ஆன்டி, ஸ்கூல் இதெல்லாம் பாருங்க சைமல்டேனியஸ்லி பிரசன்ஸ் ஆஃப் 2 ஆர் மோர் கான்செப்ட். 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட பொதுவான பொதுமை கருத்தை உள்ளடக்கியது இணை பொதுமை கருத்து அப்படிங்கிறோம். அதே மாதிரி இது எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஆர்பியில் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். ராபர்ட் காக்னே அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன். ஹைரார்கிக்கல்ஸ் ஆஃப் லர்னிங். அந்த கேள்வி நிறைய முறை கேட்டிருப்பாங்க. எண் வகை கற்றல். கற்றல் வந்து 8 படிநிலை உள்ளடக்கியது. குறியீடுகள், அடையாளம் காணுதல், தூண்டல் துணுகல் இணைப்பு, உடலியக்க தொடர் இணைப்பு, சொற்களை பயன்படுத்தல், வேற்றுமை அறிதல், விதிகளை கற்றுக்கொள்தல், பிரச்சனைக்கு தீர்வு காணுதல் அப்படின்னு 8 ஸ்டெப் இருக்கும். இந்த 8 ஸ்டெப்பை நிறைய எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. ரைட்டுங்களா? குறியீடுகள், அடையாளம் காணுதல், தூண்டல் துணுகல் இணைப்பு, உடலியக்க தொடர் இணைப்பு, சொற்களை பயன்படுத்தல், வேற்றுமை அறிந்து கற்றல், விதிகளை கற்றுக்கொள்ளுதல், பிரச்சனைக்கு தீர்வு காணுதல். அப்ப அந்த ராபர்ட் காக்னே இந்த டைப் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஸ்கூல்ல, பள்ளிகள்ல குரூப் லேர்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதுக்கு இது பயன்படுது அப்படிங்கிறார். அப்போ இந்த கான்செப்ட் எதுக்கு பயன்படுதுன்னா குரூப் லேர்னிங்க்கு பயன்படுது. குரூப் லேர்னிங் குழு கற்றல் முறையை வலியுறுத்தக்கூடிய ஒரு கருத்து எதுன்னு கேட்டாங்கன்னா கன்ஜக்டிவ் அப்படின்னு போடணும். குழு கற்றல் முறையை வலியுறுத்துவது. அதை சொன்னது யாருன்னு கேட்டாலும் ராபர்ட் காக்னே அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதாங்க கன்ஜக்டிவ். அடுத்தது டிஸ்ஜங்டிவ் பார்ப்போம். இணையற்ற பொதுமை கருத்து. பிரசன்ஸ் ஆஃப் 1 காமன் கேரக்டர். பிரசன்ஸ் ஆஃப் 1, இது 2 ஆர் மோர் காமன் கேரக்டர். இது பிரசன்ஸ் ஆஃப் 1 காமன் கேரக்டர். பாருங்க ஒரு வார்த்தை கொடுத்தாங்க, ஸ்மால் ரெட் கலர் சர்க்கிள். சிறிய சிவப்பு வண்ண வட்டம் அப்படின்னு போட்டு, சிறிய சிவப்பு வண்ண வட்டம், ஸ்மால் ரெட் கலர் சர்க்கிள் அப்படின்னு இருக்கு. அப்போ இதில் ஒரே ஒரு காமன் கேரக்டர் எடுக்கணும்னா இதில் முக்கியமான விஷயம் எதுன்னு பாருங்க. சர்க்கிள் சின்னது பெருசு விட்டுருங்க. ரெட் கலர் வெவ்வேறு கலர் இருக்கலாம். ஆனால் மேஜரான திங்ஸ் எதுனா சர்க்கிள்.
அப்போ சர்க்கிள் இஸ் அண்ட் காமன் கேரக்டர். இது கொஞ்சம் சிக்கலுங்க. இந்த எல்லாத்தையும் படிச்சோம்னா நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் புக்கில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை மட்டும் படிச்சுட்டு போனால் எக்ஸாமில் கேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, ரெட் சர்க்கிள். இல்லை நமக்கு ஸ்மால் தேவையில்ல, ரெட்டு தேவையில்ல, சர்க்கிள் தான் மேஜர். இல்லை ரெட்டே தேவையில்ல, சர்க்கிள் தான் மேஜர். ஒன் காமன் கேரக்டர். இதில் பாருங்க, 2 ப்ளூ ஸ்கொயர், 2 நீல நிற சதுரம் அப்படின்னு போட்டிருக்கோம். 2 நீல நிற சதுரம். 2 அப்புறம் பாருங்க ப்ளூ. ஆனால் மேஜராக ஸ்கொயர் இல்லாமல் இந்த 2க்கும் வேலை இல்லை, ப்ளூக்கும் வேலை இல்லை. சரிங்களா? ஸோ இதுதான் டிஸ்ஜங்டிவ். ஒன்றுத்துக்கும் ஒன்றும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, பட் ஒன் காமன் கேரக்டர் இன்க்ளூட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது டிஸ்ஜங்டிவ். கடைசியாக ஒன்று கொடுத்துருக்காங்க, ரிலேஷனல், தொடர்பினை குறிக்கக்கூடிய பொதுமை கருத்து. பாருங்க, 2 பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் ஏன்னு ஒரு பாயிண்ட், பின்னு ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். அப்போ அது தொடர்பு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அடுத்து சிஸ்டர் பிரதர், தொடர்பு இருக்குமா இருக்காதா? சிஸ்டருக்கும் பிரதருக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? ஒரு தாய் வெளிப்பிள்ளைகளா இருப்பாங்க. அதான் இந்த ரிலேஷன் அப்படிங்கிறது. நோட் புக், தொடர்பு இருக்குமா இருக்காதா? புக்கில் இருக்கிறத நோட்டில் எழுதுறோம், குறிப்பு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ரிலேஷனல் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு சின்ன ஒரு ஏரியா தான் நான் எடுத்திருக்கேன். இதில் எத்தனை வகையான பாசிபிலிட்டிஸ் உள்ள கொஸ்டின் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருக்குறோம். இதோட அப்ளிகேஷன் பார்க்கணும், இது ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதையும் விரிவாக்கம் செய்யணும். ஸோ இப்படி ஒரு கூடுதல் அம்சத்தோடு புரிஞ்சிருக்கக்கூடிய இன்றைய அளவில் வகுப்பறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய கான்செப்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது முக்கியம். இதுக்கப்புறம் பியாஜே என்ன சொல்லியிருக்காங்க, புருனர் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் என்னென்ன கோட்பாடுகள் எல்லாம் இருக்குது, ரைட்டுங்களா? இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கணும். அனிமேஷன் எப்படி வருது, நில் பொட்டன்ட், ஹோம்னி பொட்டன்ட், இதெல்லாம் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய லெசனுங்க இது. அப்புறம் இதில் பர்செப்ஷனை எப்படி செக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான இயல். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நம்ம 20/4/2025 அன்னைக்கு திட்டமிட்டபடி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி தர்மபுரியிலிருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் போட்டித் தேர்வுக்கான இணையவழி வகுப்பு மற்றும் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே நடைபெறும். இணையவழி வகுப்பிற்கு 3000 ரூபாய் நம்ம ஃபீஸும், டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து 500 ரூபாயும் சொல்லியிருக்கிறோம். பெரும்பாலும் இணைந்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாட்ஸ்அப்லேயும் அதை சேர்த்திட்டோம். அதே போல் வந்துட்டு மெயில் வந்துடும், ஃபாலோ பண்ணிக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டீச்சர்ஸ்.